என் சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். இது நவீன யாஜூஜ் மாஜூஜ் தொடரினது 5வது பாகத்தின் 2வது அரைப்பகுதியாகும். இதற்கு முன்னுள்ள பகுதிகளை பார்க்காத சகோதரர்கள் அவற்றையும் பார்த்துவிட்டு வந்தால் இந்த வீடியோவை புரிந்து கொள்வதற்கு இலகுவாக இருக்கும். நாடுகான் பயணத்தின் மூலம் ஏற்பட்ட செல்வத்தின் காரணமாக ஐரோப்பிய நாடுகள் செல்வந்த நாடுகளாக துவங்கின. இப்படித்தான் மனித வளங்களையும் நிலங்களையும் சுரண்டி இந்த உலகில் உருவாகிய மிகப்பெரிய பேரரசான பிரித்தானிய பேரரசு உருவாகியது. அவர்களின் கட்டுப்பாட்டின் கீழ்தான் இந்தியாவும் இலங்கையும் இருந்தது மட்டுமல்லாது இந்த உலகின் மொத்த நிலப்பரப்பில் 24 விதமான நிலப்பரப்பு அவர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது. அவர்கள் செய்த கொடூரங்களையும் அநியாயங்களையும் நாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. இப்படி பல்வேறுபட்ட கொடுமைகளையும் ஆக்கிரமிப்புகளையும் செய்து இந்த ஐரோப்பியர்களின் முன்னோர்களான எம்நாயர்கள் செய்தது போல மக்களை துன்புறுத்தி அவர்களின் மொழியையும் கலாச்சாரத்தையும் அவர்களின் மதத்தையும் திணித்தார்கள். எனவேதான் அவர்கள் சென்ற இடமெல்லாம் அவர்களின் கலாச்சார அடையாளங்களை நாம் காண்கின்றோம். இப்படி அப்பாவி மக்களை கொன்று குவித்து அவர்களின் வளங்களையும் நிலங்களையும் சுரண்டி எடுத்த பணத்தை வைத்து அவர்கள் என்ன செய்தார்கள்? வாருங்கள் செல்வோம் உலக மகா யுத்தங்களுக்கு. இந்த உலக மகா யுத்தங்களை சுருக்கமாக கூறப்போனால் உலக யுத்தங்களுக்கு முன்னர் நடைபெற்ற எந்த ஒரு யுத்தமானாலும் எப்படிப்பட்ட கொடூரமாக நடந்திருந்தாலும் அந்த யுத்தங்கள் உலக மகா யுத்தங்களின் அருகில் கூட நிற்க முடியாது. அப்படிப்பட்ட பேரழிவுகளை இந்த 2 யுத்தங்களும் இந்த உலகுக்கு தந்தது. இந்த உலக மகா யுத்தங்கள் எண்ண முடியாத பல யுத்தங்களை உள்ளடக்கியது. அவற்றின் கொடூரங்களை விவரித்து கூறப்போனால் இன்று நாள் முழுவதும் பேசிக் கொண்டிருக்கலாம். எனவே அவைகளை சுருக்கமாக பார்ப்போம். இந்த 2 மிகப்பெரிய யுத்தங்களும் 20ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பியர்களால் தான் ஆரம்பிக்கப்பட்டது. இதனில் முதலாவதாக தோன்றிய முதலாவது உலகப் போர் 1914 இருந்து 1918 வரை நடைபெற்றது. முதலில் ஐரோப்பியர்கள் அவர்களுக்குள்ளேயே யுத்தம் செய்து கொண்டிருந்த போதிலும் காலப்போக்கில் இது உலகின் பல கண்டங்களுக்கும் பரவியது. முதலாம் உலகப் போரின் போது பாதிக்கப்பட்ட மக்களின் எண்ணிக்கை சுமார் 4 கோடிகளுக்கு மேல். அதில் இறந்தவர்கள் 2 கோடிகளுக்கு மேலும் காயமடைந்தவர்கள் 2 கோடியே 10 லட்சத்துக்கும் மேல் இருந்தார்கள் என ஆய்வு கட்டுரைகள் கூறுகின்றன. அதில் இறந்தவர்களில் சுமார் 97 லட்சம் பேர் இராணுவ வீரர்களாகவும் சுமார் 1 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் பொதுமக்களாகவும் இருந்திருக்கிறார்கள். இதற்கு மேல் அந்த யுத்தம் எவ்வளவு கொடூரமானது என்று விவரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்து 2வது உலக மகா யுத்தம். முதலாம் உலகப் போரில் தோல்வியுற்ற ஜெர்மனி ஹிட்லரின் தலைமையில் அவர்களை எதிர்த்தவர்களை பழிவாங்க முன்வந்தது. இதில் ஹிட்லரின் தலைமை கோட்பாடானது ஜெர்மானியர்களாகிய நாம் தான் இந்த உலகிலேயே தூய ஆரிய இனம் என்றும் நாம் தான் இந்த உலகத்தை ஆள வேண்டும் என்றும் மற்றவர்கள் நமக்கு கீழே தான் இருக்க வேண்டும் என்றும் கருதினார். ஆனால் தூய ஆரிய இனம் என்று ஒன்று கிடையவே கிடையாது என பின்னர் மரபியலாளர்கள் அறிவித்தார்கள். இந்த போரானது 1939 இருந்து 1945 வரை நடைபெற்றது. இந்த போர்தான் வரலாறை காணாத அளவுக்கு மக்களை கொன்றொழித்தது. இதில் இறந்த மக்களின் எண்ணிக்கை சுமார் 7 கோடியிலிருந்து 8.5 கோடிகள் வரை இருந்திருக்கலாம் என வரலாறு குறிப்புகள் கூறுகின்றது. அதில் மரணமடைந்த இராணுவ வீரர்களின் எண்ணிக்கை சுமார் 1.5 கோடிகளுக்கு மேலாகவும் யுத்தத்தினால் காயமடைந்த மக்களின் எண்ணிக்கை சுமார் 2.5 கோடிகளுக்கு மேலாகவும் அநியாயமாக கொல்லப்பட்ட சாதாரண பொதுமக்களின் எண்ணிக்கை சுமார் 4.5 கோடிகளுக்கு மேலாகவும் இருந்திருக்கின்றது என பல ஆதாரங்கள் எமக்கு இணையதளங்களிலே குறிப்பிட்டு காட்டுகின்றது. மேலும் 1924 மேற்கத்திய சக்திகளால் நமது இஸ்லாமிய கலீஃபத் உடைக்கப்பட்டது என்பது இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். எனவே 2ஆம் உலகப் போரின் போது அமெரிக்கர்களால் ஹிரோஷிமா நாகசாக்கி நகரங்கள் மீது போடப்பட்ட அணுகுண்டுகள் வெடித்து சிதறியதன் காரணமாக மட்டும் சுமார் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இறந்திருக்கிறார்கள். இன்னும் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் காயமுற்றிருக்கிறார்கள். இங்கு குறிப்பிட வேண்டிய இன்னும் ஒரு விடயம், 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்னர் பலஸ்தீனத்திலே யூதர்களும் முஸ்லிம்களும் சகோதரத்துவத்துடன் தான் வாழ்ந்தார்கள். ஆனால் முதலாம் உலகப் போர் ஆரம்பித்ததன் பின்னர் ஐரோப்பிய யூதர்கள் மெதுமெதுவாக பலஸ்தீனத்தை நோக்கி வர துவங்கினார்கள். இப்படி வந்த ஐரோப்பிய யூத மக்களை பலஸ்தீனிய மக்கள் அன்புடன் ஆதரித்தார்கள். ஆனால் ஹிட்லரின் எழுச்சியின் பின் அவர் யூத மக்களை இனப்படுகொலை செய்ய துவங்கவே ஐரோப்பிய யூதர்கள் கடல் வழியாகவும் தரை வழியாகவும் கூட்டம் கூட்டமாக பலஸ்தீனத்தை நோக்கி வந்தார்கள். வந்த அனைவரையும் ஆதரித்தார்கள் பலஸ்தீனிய மக்கள். ஆனால் வீட்டுக்கு வந்த விருந்தாளிகள் வீட்டுக்கு சொந்தக்காரனை விரட்டுவது போல மேற்கத்திய சக்திகளின் உதவியுடன் யூதர்கள் பலஸ்தீனியர்களை விரட்டிவிட்டு இஸ்ரேல் என்ற நாட்டை உருவாக்கினார்கள். 1945க்கு முன்னர் இஸ்ரேல் என்ற நாடே உலக வரைபடத்தில்
உலகத்தில் இருக்காது. எனவே இப்படிப்பட்ட கொடூரங்களையும் கொடுமைகளையும் அவலங்களையும் உள்ளடக்கியதாகவே 20ஆம் நூற்றாண்டில் இந்த முதலாம் உலகப் போரும் 2ஆம் உலகப் போருக்கும் இடைப்பட்ட காலப்பகுதிகள் இருந்தது. எனவே ஐரோப்பிய யூதர்களால் உருவாக்கப்பட்ட இஸ்ரேலானது 1948 அதாவது 2ஆம் உலகப் போருக்கு பின்னரும் கூட அரபுகளுடன் போரிட்டு அவர்களை தோற்கடித்தது. இதில் அரபு நாடுகளாக எகிப்து, ஜோர்தான், சிரியா, ஈராக் போன்ற நாடுகள் பிரதானமாக இருந்தாலும் கூட இஸ்ரேலுக்கு உதவியாக பிரிட்டனும் மேற்கத்திய சக்திகளும் இருந்தது. எனவே இப்படித்தான் 20ஆம் நூற்றாண்டு முழுவதும் ஐரோப்பியர்களால் இந்த உலகுக்கு பாரிய பேரழிவுகள் நடைபெற்று கொண்டே இருந்தது. இந்த இடத்தில் இன்னும் ஒரு விடயத்தையும் கூறியாக வேண்டும். நீங்கள் இந்த புகைப்படத்தில் பார்ப்பது ஃபாக்லாந்து எனப்படும் தீவுகளாகும். 1700களில் இத்தீவுகளுக்காக பிரிட்டனும் ஸ்பெயினும் அடித்துக் கொண்டது. இதனால் அத்தீவுகளில் வாழ்ந்த பழங்குடி மக்கள் அநியாயமாக கொல்லப்பட்டனர். இறுதியில் அத்தீவுகள் பிரிட்டிஷின் கைகளில் சிக்கியதோடு அத்தீவுகளும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள் பிரிட்டிஷால் என்னென்ன கொடுமைப்படுத்தப்பட்டதோ அத்துணை கொடுமைகளையும் சந்தித்தன. இது மட்டுமல்ல, இது போன்ற தீவுகளுக்காகவும் பல நாடுகளுக்காகவும் இது போலவே அவர்களுக்குள்ளேயே அடித்துக் கொண்டு இறந்திருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இந்த உலகம் முழுவதிலும் நடைபெற்ற யுத்தங்களின் தரவுகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட காணொளியாகும். எனவே இந்த காணொளியில் ஒவ்வொரு யுத்தமும் ஒவ்வொரு சிறிய புள்ளிகளாய் காட்டப்படுகின்றது. இதில் நீங்கள் ஏனைய உலக மக்களை விட ஐரோப்பியர்கள் எவ்வளவு அதிகமான யுத்தங்களை துவங்கியிருக்கிறார்கள் என்பதை காண முடியும். எனவே இவ்வளவு கொடுமைகளையும் செய்த ஐரோப்பிய கருப்பு ஆடுகள், ஆம், நாம் முன்னரே கூறியது போல இந்த கொடூரங்களுக்கு காரணம் ஐரோப்பிய வெள்ளையர்களில் உள்ள கருப்பு ஆடுகள் தான். அவர்களின் அப்பாவிகளோ பெண்களோ குழந்தைகளோ இல்லை. இதை நீங்கள் உறுதியாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இவ்வளவையும் செய்த அந்த கருப்பு ஆடுகளில் சில ஆடுகள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யுத்த வெறியர் என்று அழைக்கிறார்கள். ஆனால் இதில் வேடிக்கை என்னவெனில், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் சுமார் சிறிய பெரிய யுத்தங்கள் என்று 80 யுத்தங்கள் நடைபெற்றது. அதில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக பங்கு பெற்றி சண்டையிட்டது 20க்கும் குறைவான யுத்தங்களே ஆகும். அந்த யுத்தங்களில் இறந்த முஸ்லிம்களினதும் முஸ்லிம் அல்லாதவர்களினதும் மொத்த கூட்டுத்தொகை அன்னளவாக 1018 இருக்கலாம் என இஸ்லாமிய அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே இந்த கருப்பு ஆடுகளின் கூற்றுக்களை எண்ணி பார்த்து அழுவதா சிரிப்பதா என்றே புரியவில்லை. எனவே இந்த ஐரோப்பிய கருப்பு ஆடுகளின் வரலாறு எவ்வளவு கொடூரமாக இருந்தது என்பதை புரிந்து கொண்டோம். இப்பொழுது அவர்கள் 21ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலிருந்து நிகழ்காலம் வரை மக்களுக்கு என்னென்ன கொடுமைகளை செய்தார்கள் என்பதனை ஆராய்வோம். இந்த 21ஆம் நூற்றாண்டு ஆரம்பிப்பதற்கு முன்னரும் அது ஆரம்பித்ததன் பின்னரும் இந்த உலகின் வரலாற்றில் எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு நாளுக்கு நாள் குழப்பங்களும் பேரழிவுகளும் இன அழிப்புகளும் கூடிக்கொண்டே செல்கின்றது. அதிலும் குறிப்பாக இந்த இன அழிப்புகள் முஸ்லிம்களை நோக்கியே அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. உதாரணமாக சைனாவின் ஊகர் முஸ்லிம்களின் இனப்படுகொலை, பர்மாவில் ரோஹிங்கியா முஸ்லிம்களின் இனப்படுகொலை, ரஷ்யாவின் சேச்னிய முஸ்லிம்களின் இனப்படுகொலைகள் போல பல லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் இந்த இனப்படுகொலையினால் இறந்திருக்கிறார்கள். இது தவிர இந்தியாவிலும், காஷ்மீரிலும், சிரியாவிலும், ஐரோப்பாவிலும், அமெரிக்காவிலும், ஏன் இந்த உலகம் முழுவதும் முஸ்லிம்களுக்கு எதிரான அடக்குமுறைகளும் தாக்குதல்களும் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. இத்தாக்குதல்களை நீங்கள் சற்று உற்று நோக்கினால் இத்தாக்குதல்கள் எம்நாயர்களின் டிஎன்ஏக்கள் எங்கு அதிகளவாக காணப்படுகின்றதோ அந்த இடங்களில் சற்று அதிகமாகவே இந்த தாக்குதல்கள் இடம்பெறுகின்றன. இது வெள்ளையர்களால் மட்டுமல்ல, எம்நாய டிஎன்ஏக்களை தங்கள் உடலிலே சுமப்பவர்களால் மட்டுமல்ல, சாதாரண மக்கள் கூட ஒரு சில அரசியல் கருப்பு ஆடுகளால் தூண்டப்பட்டு இத்தகைய காரியங்களை செய்கிறார்கள். அடுத்து அட்டாக் ஆன் டெரர். ஆம், 2001 செப்டம்பர் 11 அமெரிக்கா உலக வர்த்தக மையங்கள் தீவிரவாதிகளால் தாக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் அமெரிக்காவும் அதன் கூட்டாளிகளும் குளோபல் வார் ஆன் டெரர், உலகளாவிய தீவிரவாதத்துக்கு எதிரான யுத்தம் என்ற பெயரில் மத்திய கிழக்கில் அப்பாவிகளையும் குழந்தைகளையும் பெண்களையும் கொன்று குவிக்க துவங்கினார்கள். மத்திய கிழக்கே அவர்களின் ஆயுதங்களை பரிசோதனை செய்யும் ஒரு களமாக மாறியது. இத்தாக்குதல்களின் காரணமாக ஈராக், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சிரியா, யமன் போன்ற நாடுகளில் சுமார் 8 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இறந்திருக்கிறார்கள் என உலகளாவிய ஊடகங்கள் எமக்கு சுட்டிக்காண்பிக்கின்றன. இதில் இறந்த அப்பாவி பெண்களினதும் குழந்தைகளினதும் எண்ணிக்கை லட்சத்திற்கு மேல் இருக்கும் என உலகளாவிய ஊடகங்கள் எமக்கு கூறுகின்றன. இவர்கள் ஏன் முஸ்லிம்கள் அதிகமாக வாழும் மத்திய கிழக்கை குறிவைக்கிறார்கள்? உலகின் வேறு எந்த பகுதியிலும் தீவிரவாதிகள் இல்லையா? இவர்கள் தீவிரவாதிகளை குறிவைக்கிறார்களா?
அல்லது மத்திய கிழக்கில் அதிகமாக காணப்படும் கச்சா எண்ணெயை குறிவைக்கிறார்களா? இதில் இன்னும் ஒரு வேடிக்கையான விடயம் என்னவெனில், இவர்கள் 9/11 தாக்குதலை குறிகாட்டி இன்றளவும் மத்திய கிழக்கில் இவர்கள் பல கொடுமைகளை செய்து கொண்டிருக்கும் அதே வேளையில் அமெரிக்க குடிமக்கள் இந்த 9/11 தாக்குதலை உள்நாட்டு சதி என கூறுகிறார்கள். 2001 இவர்கள் மத்திய கிழக்கில் கால் பதித்ததன் பின்னர் அங்கே அமைதி அதிகரிக்கவில்லை, அங்கே அதிகரித்தது தீவிரவாத தாக்குதல்கள் மட்டும்தான். இவர்களாலும் ஏனைய தீவிரவாத குழுக்களாலும் பலியாக்கப்படுவது அப்பாவி பொதுமக்களும் பெண்களும் குழந்தைகளும் தான். இந்த எம்நாயர்களின் சந்ததிகள் உலகம் முழுவதும் குழப்பம் விளைவித்துக் கொண்டிருக்க இவர்களுடன் சேர்ந்து இன்னும் ஒரு கொள்கையும் வளர்ந்தது. அது என்னவெனில் ஒயிட் சுப்ரீமசி, வெள்ளைய மேலாதிக்கம். ஹிட்லரை போல நாம் தான் தூய ஆரிய இனம், நமக்கு கீழ்தான் அனைவரும் இருக்கிறார்கள் என்பது போன்ற கொள்கையை உடையவர்கள் இவர்கள். இவர்களை பொறுத்தவரையில் ஏனையவர்களால் வெள்ளையர்களுக்கு ஆபத்து உள்ளது, நாம் அனைவரும் ஒன்றாக எழுந்து நிற்க வேண்டும், நாம் தான் உயர்ந்தவர்கள், இது போன்ற கருத்துக்களை உடையவர்கள். இன்னும் இலகுவாக சொல்ல போனால் இது இனவாதத்தை தூக்கி பிடிக்கும் ஒரு சாதாரண கொள்கையாகும். ஒயிட் சுப்ரீமசியை சுட்டிக்காட்ட பல முத்திரைகள் உள்ளன. அவற்றில் ஸ்வஸ்டிகா முத்திரை, கன்ஃபெடரேட் பெட்டில் பிளாக், த KKK கிராஸ், ஃபார்சிஸ் ஓடல் ரியூன் முத்திரை போன்று இவர்கள் பல முத்திரைகளை பயன்படுத்துகிறார்கள். நான் உங்களுக்கு கூற வேண்டிய அவசியமே இல்லை இந்த ஸ்வஸ்டிகா முத்திரை யாரால் பயன்படுத்தப்பட்டது, இதன் வரலாறு என்னவென்று நாம் முன்னரே பார்த்திருந்தோம். ஆம், இதை 20ஆம் நூற்றாண்டில் ஹிட்லர் பயன்படுத்தினார். இந்த பாசிஸ் முத்திரையிலுள்ள கோலடியானது புராதன ரோமானிய பேரரசில் பயன்படுத்தப்பட்டதும் 2ஆம் உலகப் போரில் இத்தாலியின் சர்வாதிகாரியான முசோலினியின் சின்னமாகவும் இது இருந்திருக்கின்றது. அடுத்து நாம் சாதாரணமாக பயன்படுத்தும் இந்த OK முத்திரையானது காலப்போக்கில் வெள்ளை இனவாதிகளால் ஒயிட் பவர் என்பதை சுட்டிக்காட்ட பயன்படுத்தப்பட்டது. எனவே இந்த சாதாரண OK முத்திரை கூட இப்பொழுது இவர்களால் ஒரு பயங்கரமான முத்திரையாக காண்பிக்கப்பட்டு வருகின்றது. இம்முத்திரைகளை இந்த இனவாத அமைப்பு கூடுகின்ற இடங்களில், அவர்களின் கொடிகளில், அவர்களின் ஆடைகளில் நீங்கள் காணலாம். இவர்களின் எண்ணிக்கை ஆஸ்திரேலியாவிலும், பிரிட்டனிலும், அமெரிக்காவிலும், ஐரோப்பாவிலும், ஏன் உலகம் முழுவதிலும் இவர்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே வருகின்றது. உதாரணமாக அமெரிக்காவில் 2016 123% எனும் அளவில் கூடிக்கொண்டே வருகின்றது. இவர்களை போன்ற வெள்ளை இனவாதிகள் இருக்கின்ற இடங்களில் இவர்களை எதிர்த்து போராடுகின்ற நல்ல மக்களும் இருக்கின்றார்கள் என்பது இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். இவர்களில் சில வெள்ளை இனவாதிகள் தீவிரவாதிகளாக மாறி வேறு இன மக்களை, குறிப்பாக முஸ்லிம்களை கொலை செய்திருக்கிறார்கள். உதாரணமாக நியூசிலாந்தில் பள்ளியினுள் தொழுது கொண்டிருந்த அப்பாவி 51 நபர்களை அநியாயமாக சுட்டுக் கொன்றவன் ஒரு ஒயிட் சுப்ரீமிஸ்ட். அவன் கைகளை நன்றாக கவனியுங்கள். அடுத்து அவன் வைத்திருந்த ஆயுதங்களில் பல வெள்ளை இனவாதிகளின் பெயர்களும் முஸ்லிம்களை கொன்ற அல்லது அவர்களுடன் யுத்தம் புரிந்த இடங்களையும் அதன் வருடங்களையும் குறிப்பிட்டிருந்தான். இங்கு இன்னும் ஒரு வேடிக்கையான விடயம் என்னவெனில், இவனை வெள்ளை இனவாத ஊடகங்கள் தீவிரவாதி என்று கூட கூறாமல் பைத்தியக்காரன், கொலைகாரன் என்று அச்சடித்திருக்கிறார்கள். இதுவே ஒரு முஸ்லீமாக இருந்திருந்தால் அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கும், அது ஒரு தீவிரவாதி தான் என்று. இது போலவே இத்தாக்குதலை அடிப்படையாக வைத்து நோர்வே நாட்டிலும் ஒரு பள்ளியினுள் ஒரு தாக்குதல் நடந்தது. ஆனால் அல்லாவின் பாதுகாப்பால் எந்தவித உயிர் சேதமும் ஏற்படவில்லை. இது போலவே இந்த வெள்ளை இனவாதிகளின் தாக்குதல்களும் கொலைவெறி ஆட்டமும் முஸ்லிம்கள் மீது மட்டுமல்ல, கருப்பர்கள் மற்றும் ஏனைய எல்லா இனத்தவர்களின் மீதும் அதிகரித்து வருகின்றது. இருந்தாலும் இவர்களின் பெரும்பாலான தாக்குதல்கள் முஸ்லிம்களுக்கு எதிராகவே நடைபெற்றிருக்கின்றது. எனவேதான் இவர்களுக்கு இருக்கும் இந்த நோயை சர்வதேசம் ஒரு பெயர் வைத்து அழைத்தது. அந்த பெயர்தான் இஸ்லாமோபோபியா. அப்படி என்றால் எந்தவித காரணமும் இன்றி இஸ்லாம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளையோ அல்லது முஸ்லிம்களையோ பார்த்தால் அவர்கள் மீது எரிச்சல் படுவது, அவர்கள் மீது கோபம் கொண்டு அவர்களை தாக்குவதை குறிக்கும். இந்த முஸ்லிம்களின் மீது நடத்தப்படும் இஸ்லாமோபோபியா தாக்குதல்கள் உலகில் அதிகரித்து வருகின்றன. உதாரணமாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பது போல முஸ்லிம்கள் எந்த காரணமுமின்றி சர்வ சாதாரணமாக முஸ்லிமாக இருக்கும் ஒரே ஒரு காரணத்திற்காக தாக்கப்படுகிறார்கள்.
இது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் கூறியது போல மறுமை நெருங்கும் காலங்களில் முஸ்லிம்கள் அதிகமாக துன்பம் தான் அனுபவிப்பார்கள். எனவே நாம் இதுவரையில் எம்நாயர்களின் சந்ததிகளாக இருக்கும் இவர்கள் இந்த உலகிற்கு வேறு எந்த இனத்தாரும் வேறு எந்த சமூகத்தாரும் செய்யாத அளவுக்கு கொடுமைகளையும் கோரங்களையும் செய்தார்கள் என்பதனையும் இன்னும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனையும் பார்த்தோம். எனவே இன்ஷா அல்லாஹ் நம் அடுத்த பகுதியில் நாம் இதுவரை ஆராய்ந்த வரலாற்று குறிப்புகளை அடிப்படையாக வைத்து ஹதீஸ்களை பற்றி நவீன அறிஞர்களினதும் அவர்களுக்கு எதிராக பேசும் அறிஞர்களினதும் கருத்துக்களை ஆராய்வோம் இன்ஷா அல்லாஹ். எனவே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை லைக் செய்துவிட்டு உங்கள் சகோதரர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதர சகோதரிகள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அதன் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் அழுத்தி விடுங்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாரக்கல்லாஹு லி வலக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.